Welcome to Speak English Daily channel. This is special series for advanced learners. Short advanced sentence with Tamil meaning and explanation. இது part 2. Let's get started. Up in the air. Up in the air. இதன் அர்த்தம் முடிவு ஆகாமல் இருக்கிறது, திட்டம் உறுதியானதாக இல்லை. உதாரணமாக, the weekend trip is still up in the air. வார இறுதி சுற்றுலா இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை. கால் இட் எ டே. இதன் அர்த்தம் இன்றைய பணியை முடித்துவிட்டு வேலையை நிறுத்துவது. உதாரணமாக, இட்ஸ் 8 PM, லெட்ஸ் கால் இட் எ டே. 8 மணி ஆகிறது, இன்றைய வேலைகளை நிறுத்திவிடு. பைட் த புல்லட். இதன் அர்த்தம் கடினமானதை தைரியமாக எதிர்கொள். உதாரணமாக, யூ ஹாவ் டு பைட் த புல்லட் அண்ட் பே த ஃபைன். நீ தைரியமாக எதிர்கொண்டு அபராதத்தை கட்டிடு. ஜம்ப் த கன். இதன் அர்த்தம் முன்னதாக செய், தேவையில்லாமல் விரைந்து செயல்படு. உதாரணமாக, டோன்ட் ஜம்ப் த கன், வெயிட் ஃபார் த சிக்னல். சிக்னலுக்காக வெயிட் பண்ணு, முன்னாடியே போகாதே. கட் கார்னர்ஸ். இதன் பொருள் நேரம், பணம் சேமிக்க குறுக்கு வழி செய், தரத்தை குறைத்து செய்தல். உதாரணமாக, தே கட் கார்னர்ஸ் வைல் பில்டிங் த ஹவுஸ். அவர்கள் வீடு கட்டும்போது பணத்தை சேமிக்க குறுக்கு வழி செய்தார்கள். ஹிட் த ஜாக்பாட். இதன் பொருள் பெரிய வெற்றியடை, எதிர்பாராத லாபம். உதாரணமாக, ஷி ஹிட் த ஜாக்பாட் வித் ஹர் நியூ ஸ்டார்ட் அப். அவள் தனது புதிய தொழில் ஆரம்பித்ததில் எதிர்பாராத லாபமடைந்தாள். அண்டர் த வெதர். இதன் பொருள் உடல் நலமில்லாமல் இருக்கிறேன். உதாரணமாக, ஐ ஆம் பிட் அண்டர் த வெதர் டுடே. நான் இன்று கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறேன். ஆன் தின் ஐஸ். இதன் பொருள் ஆபத்தான நிலை, தவறு செய்தால் பெரிய பிரச்சனை. உதாரணமாக, he is on thin ice with his boss after being late. அவன் தாமதமாக வந்ததால் முதலாளியிடம் பெரிய ஆபத்தில் இருக்கிறான். burn the midnight oil. இரவு முழுவதும் உழை, லேட் நைட் வேலை. உதாரணமாக, I had to burn the midnight oil to finish the report. நான் அந்த அறிக்கையை முடிப்பதற்காக இரவு பகலாக உழைத்திருந்தேன். ப்ளே இட் பை இயர். சூழ்நிலைக்கு ஏற்றபடி செய், முன்னதாக திட்டமில்லாமல். உதாரணமாக, we don't have a plan, let's play it by ear. நாங்கள் முன்னதாக திட்டமிடவில்லை, சூழ்நிலைக்கு ஏற்றது போல் செயல்படுகிறோம். இன் த லாங் ரன். நீண்ட காலத்தில், ஃபியூச்சர் இம்பேக்ட். உதாரணமாக, ஹெல்த்தி ஃபுட் பேஸ் ஆஃப் இன் த லாங் ரன். ஆரோக்கியமான உணவு நீண்ட காலத்தில் நல்ல பலன்களை தரும். புல் சமோன்ஸ் லெக். இதன் பொருள் வேடிக்கையாக ஏமாற்று, கிண்டல் செய். உதாரணமாக, டோன்ட் வரி, ஐ ஆம் ஜஸ்ட் புல்லிங் யுவர் லெக். வருத்தப்படாது, நான் உன்னை கிண்டல் செய்தேன். பேக் டு ஸ்கொயர் ஒன். இதன் பொருள் ஆரம்ப நிலைக்கு திரும்பு, முயற்சி வீணாகும். உதாரணமாக, த பிளான் ஃபெயில்டு, வி ஆர் பேக் டு ஸ்கொயர் ஒன். திட்டம் தோற்று போனது, ஆரம்ப நிலைக்கு திரும்பு. கோ டு த எக்ஸ்ட்ரா மைல். இதன் பொருள் கூடுதலாக முயற்சி செய். உதாரணமாக, ஷி ஆல்வேஸ் கோஸ் டு எக்ஸ்ட்ரா மைல் ஃபார் ஹர் கிளைண்ட்ஸ். அவள் எப்போதும் தன் வாடிக்கையாளரிடம் கூடுதலாக முயற்சி செய்கிறாள். ஆன் cloud 9. இதன் பொருள் மிகுந்த மகிழ்ச்சி. உதாரணமாக, he was on cloud 9 after winning the match. அவன் போட்டியில் வெற்றி பெற்றதால் மிகுந்த மகிழ்ச்சி இருந்தான். ரூல் ஆஃப் தம். இதன் பொருள் அனுபவத்தால் உருவான பொதுவான விதி. உதாரணமாக, as a rule of thumb, drink plenty of water daily. தினமும் நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும் என்பது அனுபவத்தால் வந்தது. ஓவர் த மூன். இதன் பொருள் பேரானந்தத்தில், மிகவும் சந்தோஷத்தில் இருப்பது. உதாரணமாக, ஐ ஆம் ஓவர் த மூன் அபவுட் மை ப்ரமோஷன். எனக்கு பணி உயர்வு கிடைத்ததில் நான் பேரானந்தத்தில் இருக்கிறேன். காஸ்ட் அண்ட் ஆர்ம் அண்ட் லெக். இதன் பொருள் மிக அதிக விலை, கிட்டத்தட்ட கையை காலை விற்க வேண்டிய நிலை. உதாரணமாக, தட் டிசைனர் பேக் காஸ்ட் அண்ட் ஆர்ம் அண்ட் லெக். அந்த டிசைனர் பேக் மிக அதிக விலை, அதை வாங்க கை காலை தான் விற்கணும் போல. கோ வித் த ஃப்ளோ. இதன் பொருள் சூழ்நிலைக்கு உடன்படு, எதிர்ப்பு இல்லாமல் போ. உதாரணமாக, ரிலாக்ஸ் அண்ட் கோ வித் த ஃப்ளோ டூரிங் த ட்ரிப். சுற்றுலாவில் சூழ்நிலையோடு ஒத்துப்போ.
கீப் யுவர் சின் அப். இதன் பொருள் தைரியமாக இரு, மனம் உடையாமல் நிலைநிறுத்து. உதாரணமாக கீப் யுவர் சின் அப், திங்ஸ் வில் இம்ப்ரூவ். திங்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், மனம் தளராதே. ஹிட் த ரோட். இதன் பொருள் பயணத்தை தொடங்கு. உதாரணமாக லெட்ஸ் ஹிட் த ரோட் ஏர்லி டு அவாய்ட் டிராஃபிக். டிராஃபிக்கில் மாட்டிக்காமல் இருக்க நம்ம முன்கூட்டியே போகலாம். கோ அவுட் ஆன் எ லிம். இதன் பொருள் அபாயமேடு, தைரியமான கருத்து கூறு. உதாரணமாக ஐ வில் கோ அவுட் ஆன் எ லிம் அண்ட் சே வி வில் வின். அவங்க ஜெயிப்பாங்கன்னு நான் தைரியமாக சொல்லுவேன். கிக் த ஹேபிட். பழக்கத்தை கைவிடு, பெரும்பாலும் தீய பழக்கம். உதாரணமாக ஹி ஃபைனலி கிக்ட் த ஸ்மோக்கிங் ஹேபிட். கடைசியாக அவன் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை கைவிட்டான். திங்க் அவுட் சைட் த பாக்ஸ். இதன் பொருள் வழக்கத்திற்கு மாறாக சிந்தி. உதாரணமாக we need to think outside the box for this project. நாம் இந்த திட்டத்திற்காக வழக்கத்துக்கு மாறாக சிந்திக்க வேண்டும். hang in there. இதன் பொருள் பொறுமையாக தொடரு, சிரமத்திலும் கைவிடாதே. உதாரணமாக hang in there, help is coming. பொறுமையாக தொடரு, உதவி வருது. let the cat out of the bag. இதன் பொருள் ரகசியத்தை தவறுதலாக வெளியிடு. உதாரணமாக who let the cat out of the bag about the surprise. யார் ரகசியத்தை தவறுதலாக வெளியிட்டது? call the shots. முடிவு எடுக்கும் அதிகாரம் பெற்றிருப்பது. உதாரணமாக in this team she calls the shots. இந்த அணியில் அவள் முடிவெடுக்கும் அதிகாரத்தை பெற்றிருக்கிறாள். bend over backwards. இதன் பொருள் அதிகமாக முயற்சி செய், மற்றவரை மகிழ்விக்க கூடுதல் உழைப்பு. உதாரணமாக they bent over backwards to help us. அவர்கள் எங்களுக்கு உதவ அதிக முயற்சி செய்கிறார்கள். throw someone under the bus. பொருள் தன்னுடைய நலனுக்காக மற்றவரை பிரச்சனையில் தள்ளு. உதாரணமாக he threw his friend under the bus to escape blame. அவன் குற்றத்திலிருந்து தப்பிக்க தன் நண்பனை பிரச்சனையில் தள்ளினான். get cold feet. பொருள் திடீரென பயம் கொள்ளு, முடிவில் பின்வாங்கு. உதாரணமாக she got cold feet before the presentation. அவள் சமர்ப்பிப்பதற்கு முன்பே திடீரென பயப்பட்டாள். pull the plug. இதன் பொருள் திட்டத்தை நிறுத்து, ஃபண்டிங் அல்லது சப்போர்ட்டை நிறுத்துவது. உதாரணமாக the company pulled the plug on the project. அந்த நிறுவனம் திட்டத்தை நிறுத்தியது. hit it off. இதன் பொருள் உடனே நல்ல நண்பர்களாகி விடு. உதாரணமாக we met yesterday but hit it off instantly. நாங்கள் நேற்று தான் சந்தித்தோம், ஆனால் சீக்கிரம் நண்பர்களாகிவிட்டோம். speak of the devil. இதன் பொருள் யாரை பற்றி பேசினோமோ அவர் வந்துவிட்டார். உதாரணமாக speak of the devil, here comes John. அவரை பற்றி பேசினோம், இதோ ஜேம்ஸ் வந்துவிட்டார். லைட் அட் த எண்ட் ஆஃப் த டன்னல். இதன் பொருள் பிரச்சனைக்கு பின் வரும் நம்பிக்கை. உதாரணமாக ஆஃப்டர் மந்த்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள் வி ஃபைனலி see லைட் அட் த எண்ட் ஆஃப் த டன்னல். பல மாத போராட்டத்திற்கு பிறகு நாங்கள் நம்பிக்கை பெற்றோம். அகெயின்ஸ்ட் த கிளாக். இதன் பொருள் குறைந்த நேரத்தில் வேலையை முடிக்க வேண்டிய அவசரம். உதாரணமாக we are racing against the clock to finish this. நாங்கள் இதை குறைந்த நேரத்தில் முடிக்க தூண்டப்படுகிறோம். கீப் இட் லோ கீ. இதன் பொருள் சத்தமில்லாமல் சும்மா வைத்திரு. உதாரணமாக லெட்ஸ் கீப் த பார்ட்டி லோ கீ. நாம் இந்த பார்ட்டியை சத்தமில்லாமல் நடத்துவோம். கால் எ ஸ்பேட் எ ஸ்பேட். இதன் பொருள் உண்மையை நேராக சொல், சுகர் கோட் இல்லாமல். உதாரணமாக she always calls a spade a spade. அவள் எப்போதும் உண்மையை நேராக சொல்வாள். get the ball rolling. இதன் பொருள் ஒரு செயலினை தொடங்கு. உதாரணமாக let's get the ball rolling on the new campaign. வாங்க இந்த புது பிரச்சாரத்தை தொடங்குவோம். leave no stone unturned. இதன் பொருள் எதையும் விட்டு வைக்காமல் முழுமையாக முயற்சி செய். உதாரணமாக we left no stone unturned to find the lost file. நாங்கள் தொலைந்த கோப்பை கண்டுபிடிக்க எதையும் விடாமல் முயற்சித்தோம்.
கீப் சம்மன் போஸ்டட். இதன் பொருள் தொடர்ந்து அப்டேட் கொடு. உதாரணமாக கீப் மீ போஸ்டட் ஆன் த ரிசல்ட்ஸ். முடிவுகளை எனக்கு தொடர்ந்து கொடு. வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த டேவில் சந்திப்போம். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.